தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. நாள்தோறும் இந்த மாதிரியான செய்தியை நம்ம பார்க்கும் பொழுது உண்மையாகவே மனது பதபதைக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சட்ட ஒழுங்கு பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் மிக மோசமாக இருக்கிறது அப்படின்றது தான் இந்த மாதிரியான செய்திகள் நமக்கு உணர்த்துது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல மட்டும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கலை, தொடர்ச்சியாக ஈவன் சென்னை போன்ற ஒரு பெரிய நகரங்களில் கூட இது நடக்குது அப்படின்றது பெரிய ஷாக்கிங். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரேக்கிங் ஒன்று போச்சு. அது பார்த்தீங்கன்னா அடையாரில் திருச்சியை சேர்ந்த ஒரு பெண் ப்ராஜெக்ட்டுக்காக இங்கே வந்திருக்காங்க. அடையாரில் கோட்டூர்புரம் அருகே ஒரு காரில் கடத்திட்டு போய் அவங்கள பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஒரு புகார் வந்திருக்கு. இப்போ அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்ற ஒரு செய்தி உண்மையாகவே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. பெண்களை பொறுத்தவரையில் பாதுகாப்பாக அவங்க உணரலை அப்படின்றத நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிறாங்க. ஏதோ ஒரு சின்ன பயம் இருக்குது, முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி இல்லை, பட் ஆனால் இப்போ என்னதான் நாங்கள் தைரியமாக இருந்தாலும் ஒரு சின்ன பயம் மனதில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பேசின அந்த தூத்துக்குடியை சேர்ந்த அந்த சிறுமி 17 வயது மாணவி உயிரிழந்தது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தருகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த கேஸ் நம்ம படிக்கும்போது அவங்க ப்ரிப்பரேஷனுக்காக எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு 6 மணி போல் இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு இப்போ கிராமங்களில் தெரியும்ல, காட்டுப்பகுதிக்கு போவாங்க. ஸோ இப்போ போயிட்டு அவங்க திரும்பி வரவே இல்லை. பெற்றோர்கள் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துருக்காங்க, கண்டுபிடிக்க முடியல. காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுக்குறாங்க. அவங்க நாளை காலையில் வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாளை காலையில் போகும்போது உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை, இந்த ஜூரிடிக்ஷனில் இது வராது அப்படின்னு அலட்சியமாக அவங்க பதில் கொடுத்ததா சொல்கிறாங்க. அவங்களுடைய அந்த பெண்ணுடைய தாயும் சரி தந்தையும் சரி ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப மன வருத்தத்தோடு கொடுத்துருக்காங்க. காவல் நிலையங்களில் எந்த அளவுக்கு அலட்சியமாக அதிகாரிகள் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு அந்த பேட்டியே ஒரு உதாரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை இப்போ அதிமுகவை சேர்ந்தவர்கள் அவங்களுடைய ஐடி விங்கில் கேன் ஷி லிவ் இன் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் மூலமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் கூட காலையில் அறிக்கை வெளியிட்டிருந்தார். கடந்த 15 நாட்களில் தொடர்ச்சியாக இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எந்த அளவுக்கு அதிகரித்திருக்கிறது அப்படின்றது அதுக்கு ஒரு சாட்சியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அரசை பொறுத்தவரையில் அவருடைய கேம்பெயின் மெத்தடு எல்லாமே ஓகே தான். அரசு அவங்க நிறையா திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டங்கள்லாம் அவங்க மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாமே சரிதான். அதே நேரத்தில் சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது. அதுவும் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் வரக்கூடிய ஒரு துறையாக இருக்கு இல்லையா, உள்துறை. அப்படின்றப்ப காவலர்களுக்கு ஒரு பயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி இதை அரசியல் தலைவர்கள் எல்லாரும் அவங்களுடைய ஒவ்வொரு மேடை பேச்சுகள்லையும் அறிக்கைகள்லையும் சுட்டி காட்டி பேசுகிறாங்க. இது தேர்தல் காலம், வெறும் அரசியலுக்காக இதை பேசுகிறோன்றதெல்லாம் தாண்டி போகவே முடியாது. சட்டம் ஒழுங்குன்றது எவ்வளோ முக்கியம்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ நம்ம நாட்டுடைய வளர்ச்சிக்கோ இல்லை மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கோ அடிப்படை அதுதான். இங்கே தொழிற்சாலைகள் வர்றதா இருக்கட்டும், தொழிற்சாலைகள் வரணும் அப்படின்னா இது அமைதியான மாநிலம் அப்படின்ற அந்த விஷயம் தொடரணும். அதுக்கடுத்து அது அமைதியான மாநிலமாக இருக்க அதே நேரத்தில் ஒவ்வொரு பெண்களும் பாதுகாப்பாக உணரணும். இப்போ காந்தி சொன்னதா எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, நள்ளிரவு 12 மணிக்கு ஒரு பெண் நகை அணிந்து அவங்க பாதுகாப்பாக போயிட்டு வரணும், அப்போ தான் நாடு உண்மையாக சுதந்திரம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பெண் வீட்டில் இருந்து படிக்கிறதுக்கு போனாலும் சரி, வேலை செய்கிறதுக்கு போனாலும் சரி, அவங்க அந்த இடத்துக்கு போய் வேலை செஞ்சுட்டு பாதுகாப்பாக வீட்டுக்கு வரணுன்ற அந்த உணர்வு எல்லாருக்குமே இருக்குது. எல்லார் வீட்டில் இருக்கவங்களும் அதனை எதிர்பார்ப்பாங்க. நமக்கு ஒரு அக்காவோ இல்லை ஒரு தங்கையோ இல்லை மனைவி இல்லை குழந்தைகள் யாராக இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒவ்வொரு வேலைக்கு போகிறோம், ஒவ்வொரு இடத்துல படிக்கிறதுக்காக போகிறாங்க. அவங்க சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துடுவாங்கன்றது தான் முதல்ல எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம். இன்னொன்று யாருக்குமே பயம் இல்லை அப்படின்றது நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. இப்போ நாங்குநேரியில் நடந்த சம்பவமாக இருக்கட்டும், நீங்கள் இப்போ 2 நாளைக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், திருசூலத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே போய் தூங்கிட்டு இருந்தவங்களை வெட்டி போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. அப்புறம் வடமாநில தொழிலாளர்கள் நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, ஒரு சிறுமியெல்லாம் அடிச்சே கொண்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான தகவல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது உண்மையாகவே அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு விதமான அந்த பயம்ன்றது எல்லாருக்குள்ளே இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 70 வயது மிக்க ஒரு நபர் அடித்து போட்டு அவங்களுடைய மனைவி, அவங்களுக்கு 60 வயது ஆகுது, அவங்கள பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த தைரியம் எங்கேருந்து வருது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாடு இந்த கவர்மெண்ட் நிறைய விமன் சென்ட்ரிக் ஸ்கீம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது எல்லாமே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். இப்போ டைரெக்டாக அவங்களுக்கு பணம் போய் சேர மாதிரியான நிறைய ஸ்கீம்ஸ் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இருக்குது. ஒன்று மகளிர் உரிமை தொகை இருக்குது, அப்புறம் புதுமை பெண் திட்டம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அதில் ஒரு கேள்வி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ தோழி விடுதிகள்லாம் பண்ணாங்க. இந்த திட்டங்கள்லாம் தாண்டி ஒருத்தருக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வை நம்ம கொடுத்துட்டாலே அவங்க ஒரு சுதந்திரமாக போய் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க அச்சீவ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் சென்னை மட்டும் இல்லாமல்
சிறு நகரங்கள்லையும் இந்த பிரச்சனை இருக்குது, சிறு கிராமங்கள்லையும் இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ பெண் பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய பலர் வந்து இந்த ஒரு அச்ச உணர்வுக்கு உள்ளாகிறாங்க. நம்ம பொண்ணை வந்து வெளியே அனுப்பலாமா, நம்ம பொண்ணை வந்து இன்னொருத்தரோட பேச விடலாமா அப்படின்ற பயம் வந்து ஒரு பெற்றோருக்கு வருது. ஆக்சுவலாக இங்கே வந்து லா அண்ட் ஆர்டர் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அந்த பயம் வராதில்ல. ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் நிச்சயமாக கவர்மெண்ட் கண்டிப்பாங்க, போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்து யாரிடமே இல்லை அப்படின்றது தான் நான் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது ஒரு போலீஸை பார்த்தா தப்பு பண்ணுறவங்களுக்கு பயம் வரணும். நார்மல் சிட்டிசன்ஸுக்கு ஒரு நம்பிக்கையும் பாதுகாப்பான உணர்வும் வரணும். அது தலைகீழாக நடந்துடக்கூடாது. குற்றவாளிகள் போலீஸை பார்த்தா சாதாரணமாக போகிறதும், பொதுமக்கள் வந்து போலீஸை பார்த்தா பயப்படுற நிலைமையும் வந்துடக்கூடாது. அந்த ஒரு டிஃப்ரென்ஸை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து எந்த ஒரு தப்பு நடந்தாலும் இமீடியட்டாக சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரியை பணியிடை நீக்கம் செய்கிறதோ இல்லை தனிப்படை அமைக்கிறதோ வந்து ஒரு நியூஸ் ஹெட்லைன்ஸாக மாறிடும். அதில் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்ற கேள்வி தான் வரும். அந்த 17 வயது சிறுமி, அந்த மாணவி வந்து விழுந்திருக்காங்களா, அந்த சம்பவத்தில் அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் பொண்ணை பற்றியே வந்து அந்த போலீஸ் வந்து தப்பாக பேசுகிறாங்க, யாரு கூடயாவது ஓடி போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப மன வருத்தத்தோடு சொல்கிறாங்க. ஒரு பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து புகார் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த புகாரினுடைய தன்மையை ஆராய்ந்து உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணுறது தான் காவல்துறையுடைய வேலை. அவங்க எல்லாமே வந்து நம்மளுடைய பணத்தில் தானே அவங்களுக்கு சேலரியே போகுது. நம்ம ஒரு டாக்ஸ் பேயர்ஸாக நம்ம கொடுக்கக்கூடிய வரி தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சேலரியாக போகுதுன்றப்ப அந்த கடமையை உணர்ந்து அவங்க செயல்படணும்னு நினைக்கிறேன். இப்படி தான் இருக்கும், இந்த ஊர்களில் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பொது மனநிலையோட அவங்க வந்து ஒரு பாதிக்கப்பட்ட நபர் காவல் நிலையத்துக்கு வர்றாரு அப்படின்னா நீங்கள் வேறு வகையில் ட்ரீட் பண்ணிங்கன்னா அது வந்து பொறுத்து கொள்ள முடியாத ஒரு குற்றம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அரசு கவனம் செலுத்தணும். இங்கே வந்து ஒரு பொறுப்பு டிஜிபியே போட்டு வச்சுருக்காங்க, இன்னும் நிரந்தர டிஜிபியே போடல. இதை வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் அவர்களுடைய மேடைகளில் சுட்டி காமிக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொன்னோம்னா பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சொன்னார், இப்போ அருண்ராஜ் ஐஆர்எஸ் வந்து சொல்லிட்டு இருக்காரு, ரீசெண்டாக விஜய் கூட சொன்னார். ஸோ இது மாதிரி தொடர்ச்சியாக எல்லா தலைவர்களும் சொல்கிறாங்க, நீங்கள் பொறுப்பு டிஜிபியாக ஏங்க போட்டு வச்சுருக்கீங்க, 3 பேர் வந்து கேண்டிடேட்டாக ஃபுல் டைமாக போடுறதுக்கு அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு தகுதியான நபர்கள் இருக்காங்க, ஒரு 3 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நீங்கள் அனுப்பணும், அதில் ஒருத்தர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும், இது தானங்க ப்ரொசீஜர், ஒரு பொறுப்பு டிஜிபியை ஏன் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்ற கேள்வியை தொடர்ச்சியாக எல்லாரும் கேட்குறாங்க. ஆனால் அதற்கு வந்து அரசு பதிலளித்தது போல தெரில. 16, 17ஆம் தேதி போல் உங்களுக்கு வந்து தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதில் என்ன சிக்கல், ஏன் வந்து கவர்மெண்ட் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க, ஏன் நிரந்தர டிஜிபி தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி வலுவாகவே எழுந்திருக்கு. இதற்கு அரசு வந்து கண்டிப்பாக பதில் சொல்லணும். இப்போ இதை பற்றி பேசுகிறதுனால வந்து இது திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க, எதிராக பேசுகிறாங்க அப்படின்லாம் எடுத்துக்க தேவையில்லை. உண்மையாகவே உங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருந்தால் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி இருந்த மனநிலை என்னவாக இருந்தது உங்களுக்கு, இப்போ என்னவாக இருக்குது அப்படின்னு நீங்களே வந்து செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பயம் வந்து கூடியிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதற்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்கள் தினசரி நம்ம கேள்விப்படும் போது ஒரு அச்ச உணர்வு வருது. காவலர்கள் கூடுதல் பொறுப்போட இதில் இந்த மாதிரியான விஷயங்களில் யாராவது ஒரு புகார் கொடுக்க வர்றாரு அப்படின்னா அவங்கள்ட்ட மரியாதையாக அந்த புகாரை படித்து பார்த்து அந்த தவறுகளை சரி செய்வதற்கும் இல்லை குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கும் அவங்க வந்து முனைப்பு காட்டணும். ஒரு பிரச்சனை நடந்து அந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு தனிப்படை போட்டு அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுல என்ன ஒரு சொல்யூஷன் கிடைச்சிட போகுது? இப்போ போலீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை அப்படின்றது காவல்துறையில் இருக்கக்கூடிய சில பேர்கிட்ட இந்த மாதிரி இருந்துகிட்டே தான் இருக்குது. நான் நிறைய முறை இதை கவனிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடியும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷுவல் அபியூஸ் கேஸ், அது ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அதில் விக்டிமோட பேரையே வெளியே சொல்லக்கூடாதுன்றது இன்னைக்கு காமன் மேனுக்கு கூட தெரியும். ஆனால் அது ஒரு காவல்துறை அதிகாரிக்கு தெரியாதான்ற கேள்வி வந்துச்சு. அப்போ வெளிப்படையாக அந்த பேர் வெளியே வந்து அதன் பிறகு அவர் நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி எஃப்ஐஆர் வெளியே வந்தது. அதில் வந்து ஃபோன் நம்பர் முதற்கொண்டு இருந்தது வெளியே வந்து. இப்போ அது மாதிரி வந்து ஒருத்தர் புகார் கொடுக்க போறாங்கன்னா இது எவ்வளோ சென்சிட்டிவான ஒரு கம்ப்ளைண்ட், அந்த கம்ப்ளைண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாத அதிகாரிகளை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க? அந்த சிறுமியை கூட அவங்களுடைய உறவினர்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆடைகள் கலைக்கப்பட்டு சொல்லவே முடியாத ஒரு தோற்றத்தில் அவங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸு அவங்களுடைய உறவினர்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு தான் அதிகாரிகள்கிட்டையும் காவலர்கள்ட்டையும் அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்படியான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருந்தது அப்படின்னா மக்கள் வந்து அதை எப்படி பொறுத்துட்ருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ அதே நேரத்தில் இப்போ காவல்துறையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு லாக்அப் டெத் சம்மந்தமான ஒரு செய்தி வருது. அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு காவல்துறை வந்து அவங்களுடைய அதிகாரத்தை மீறி செயல்படக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இல்லைன்னா சிலர் என்ன பண்ணுறாங்க காவல்துறையில் அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கிற அதிகாரம் தானே, உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல என்ன நடக்குது அந்த வட்டத்துக்கு உட்பட்ட இடத்துல என்ன நடந்தாலும் நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும்.
அந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு காரணம் சொல்றது, இல்லைன்னா அந்த வழக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க ஒரு ப்ரெஸ் ரிலீஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்து சம்பந்தமே இல்லாமல் எதையாவது சொல்றது. அதுக்கப்புறம் அது நீதிமன்ற விசாரணையில் போனோம்னா அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க சொல்ற வெர்ஷன் அப்படின்றது வேறவா இருக்கு. இதுல சம்பந்தப்பட்டவர்களை தண்டிக்காம அவங்கள காப்பாத்திட்டே இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை. தவறு செய்யறவர்கள் யாரா இருந்தா என்ன, அது போலீஸா இருந்தாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுங்க. நல்ல காவல்துறை அதிகாரிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர் மக்களுடைய நண்பர்களா உண்மையாவே இருக்காங்க. அவங்களையும் அரசாங்கம் பாராட்டுது, மக்களும் பாராட்டுறாங்க. பட் ஒட்டுமொத்தமா மக்களை பாதுகாக்காம வேடிக்கை பார்க்குறவங்கள நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்றது எந்த வகையிலும் சரியான அணுகுமுறையா இருக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறையில பொறுத்தவரையில பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இது அவங்க ஒரு கேங்கிசமா இல்லை ஒரு குரூப்பிசமா அவங்களுக்கு பிடித்த அந்த அதிகாரி மேல ஒரு அபிமானத்தோட அவங்க இருக்கிறது. இவங்க எந்த தவறுகள் செய்தாலும் அவங்க காப்பாற்றி விட்டுறது. இந்த மாதிரியான ஒரு நெக்ஸஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும்னா முதலமைச்சர் ஒரு ஃப்ரீக்வெண்டான ரிவ்யூ மீட்டிங்ஸ் நடத்தணும். காவலர்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தணும். அவங்க சரியா அவர்களுடைய கடமையை செய்கிறாங்களா அப்படின்றது பார்க்கணும். அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி இல்லாமல் நிரந்தர டிஜிபி அப்பாயின்ட் பண்ணணும். இதெல்லாம் ஒரு அடிப்படை கடமையாக நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள்ல பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரியான ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. நீங்க திருப்புவனம் அஜித்குமாருடைய அந்த கஸ்டடியல் டெத்து பாருங்க. அதெல்லாம் மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம். ஒரு கம்ப்ளைண்ட் வருது, அந்த கம்ப்ளைண்ட்டை சரியா ப்ராசஸ் பண்ணி உண்மையாலே நீ எடுத்தியா இல்லையாப்பா, என்ன நடந்தது அப்படின்னு விசாரிக்க வேண்டிய காவல்துறை மிளகா பிடி போட்டு எப்படியெல்லாம் ஒருத்தனை துன்புறுத்தக்கூடாதோ அந்த அளவுக்கு துன்புறுத்தி அடித்து அவனை மரணமடைய செய்து இந்த மாதிரியான குற்ற சம்பவத்தை காவல்துறையே செய்யறாங்க அப்படின்றப்ப எப்படி காவலர்கள் மீது ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ இதுக்கு இன்னும் வேற சில பிரச்சனைகளும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ காவல்துறையோட ரோல் என்ன அப்படின்றது நம்ம பேசுறோம். அதே நேரத்தில் இப்போ ஒரு பொது இடங்கள் இருக்கு, நிறைய இப்போ ஒரு தெருவா இருக்கலாம், இல்லை பிரதான சாலைகளா இருக்கலாம், மெயினான இடத்துல லைட்டிங் நல்லா இருக்கு, சிசிடிவி எல்லாம் போடுறாங்க. ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகும்போது ஒரு சில ஏரியாஸ்ல இன்னும் கூட தெருவிளக்குகள் இல்லாம இருக்கிறதப்பா நானே பாக்குறேன். நேரடியா நான் போகக்கூடிய வழிகள்ல நான் பாக்குறேன். அங்க நைட்ல ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கிறதுல ஒரு 6-7 மணிக்கு மேல அந்த பக்கமா பொதுமக்கள் போயிட்டு வர வேண்டிய தேவை இருக்கு. இல்ல பள்ளி மாணவர்கள் டியூஷனுக்கு போயிட்டு திருப்பி வருவாங்க, இல்ல பெண்கள் கடைக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, இல்ல முதியவர்கள் போயிட்டு வராங்க. அந்த இடத்துல லைட் இல்லாம இருக்கு. இப்ப அதெல்லாம் போய் கேட்கும் போது என்னன்னா வேற சில காரணங்கள் சொல்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி நிறைய இடங்கள்ல சிசிடிவி கேமரா இருக்கு, ஆனா ஸ்ட்ரீட் லைட் இல்ல. கேமரா இருக்கும், அது வேலை செய்யாம இருக்கும். அது நம்ம ஒரு பிரச்சனை நடந்த அப்புறம் கேட்டா கேமரா இருக்குங்க வேலை செய்யலன்னு ஒரு சொத்தையான காரணத்தை சொல்லுவாங்க. இந்த லைட் இல்லைன்னு சொல்ற பிரச்சனைக்கு கேட்டோம்னா என்ன சொல்றாங்கன்னா, உள்ளாட்சி பிரதிநிதிகளோட பதவி காலம் முடிஞ்சிச்சுங்க, தேர்தல் நடந்தாதான் அடுத்து நீங்க அவங்க கிட்ட போய் தேர்தல் நடத்திதான் ஆகணும். இப்ப இந்த இடத்துல நம்ம மாநில சுயாட்சி பத்தி எவ்வளவு பேசணும். அப்போ உள்ளாட்சி அமைப்புகள் எவ்வளவு முக்கியமானது. அந்த பதவிக்காலம் முடிஞ்ச இடங்கள்ல இன்னும் தேர்தல் நடத்தல. இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பா தேர்தல் நடத்தப்படாது. சட்டமன்ற தேர்தல் நடந்த உடனே நடத்திடுவாங்களான்னா அதுவும் நடத்த மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு எவாலுவேஷன் மாதிரி ஆயிடும். அதுல வரக்கூடிய தீர்ப்பை மக்கள் கவனிப்பாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு அரசியல் காரணங்களுக்காக உள்ளாட்சி அமைப்புகளை காலியா விடுறதும் தவறான விஷயம். இப்ப சரி, உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்ல, ஒவ்வொரு ஊராட்சிகளுக்கும் கிராம பகுதிகளுக்கும் அங்க ஒரு செக்ரட்டரின்னு போட்டு வச்சு மாசம் சம்பளம் கொடுக்குறாங்க. அப்ப அவங்களுடைய வேலையை செய்யணுமா இல்லையா? அதையும் செய்யறது கிடையாது. எல்லாருமே என்ன அப்படின்னா, இது என்னுடைய வேலை இல்லை, என்னுடைய வேலை இல்லை, அவரை போய் கேளுங்க, இவரை போய் கேளுங்கன்னு சொல்லி இன்னும் ஒரு கடைசி குடிமகனை அலைக்கழிக்கக்கூடிய அந்த போக்கு அப்படின்றது எல்லா இடத்துலயும் தொடர்ந்து நடந்துட்டு பாருங்க. எலெக்ஷன் நேரத்துல கரெக்டா ஒரு டீமா ஒவ்வொரு வீட்டுல போய் அரசினுடைய நலத்திட்டங்கள்லாம் உங்களுக்கு வருதா, உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்குதா, எல்லாத்தையும் செக் பண்றாங்க போய். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு கூட வந்திருப்பாங்க, எங்க வீட்டுக்கு கூட வந்தா, நான் வாடகைக்கு தான் இருக்கேன், இருந்தாலும் எங்க வீட்டுக்கு நீங்க உங்களுக்குலாம் வருதா எல்லாம் டீட்டெயில்டா கேட்டு போறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெண்கள் பாதுகாப்பு விஷயத்துல ஒரு கூடுதல் அக்கறை அப்படின்றது தேவை. நீங்க சொன்ன மாதிரி மாநில சுயாட்சி இதெல்லாம் பேசக்கூடிய தமிழக அரசு இப்போ இந்த பெண்கள் பாதுகாப்புல எந்த அளவுக்கு நம்ம ஒரு பாதுகாப்பான ஒரு மாநிலமா இருக்கோம். இது ஒரு இன்சிடென்ட்ல கடந்த 6 மாத காலமாக சட்ட ஒழுங்கு அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக, ஒரு பேசு பொருளாக தினசரி நாளிதழ்கள்ல, ஈவன் நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தொடர்ச்சியா நம்ம கேரி பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கவனத்தில் எடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அரசுக்கு வராதது அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சியில பெண்கள் முக்கியம்னு சொல்லி அவங்களுக்கான நலத்திட்டங்கள், அவங்கள படிக்க வைக்கிறது, அவங்க வேலைக்கு வர்றது, இதெல்லாம் கவனம் செலுத்துற அதே நேரத்துல அவங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப 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 முக்கியம். அதுல அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. வெறும் இந்த ஒரு 2 நாளைக்கு பேசிட்டு அடுத்த பிரச்சனை வந்த உடனே அதை பத்தி பேசலாம், மீடியா இதை மறந்துடும், மக்கள் இதை மறந்துடும்னு நினைச்சாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய தப்பா இருக்கும். ரொம்ப தைரியமான பெண்கள் கூட இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடுது. இப்போ என்னதான் அவங்க கொஞ்சம் துணிச்சலா எதிர்த்து கேள்வி கேட்டாலும் பட் அவர்களுக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்கு அப்படின்னு நிறைய பெண்கள் நம்மகிட்ட பகிர்றதையும் நம்ம கேள்விப்பட முடியுது. ஸோ இது எல்லாமே சரி பண்ண வேண்டிய ஒரு விஷயம். தமிழக அரசை பொறுத்தவரையில அந்த இரும்பு கரம் கொண்டு
இதை உடனடியாக அது இந்த வெறும் மாதிரியான வார்த்தையா விஷயம் இல்லாம ஆமா. உண்மையாவே இரும்பு கரத்தை வச்சு இதை அடக்கினாங்கன்னா உண்மையாகவே நல்லா வந்து இருக்கும். இது முதலமைச்சரின் கட்டுப்பாட்டின் கீழ் வரக்கூடிய ஒரு துறை. இந்த துறையில வந்து இந்த மாதிரியான தவறுகள் நடக்கவே கூடாது அப்படின்ற ஒரு நடவடிக்கை அவர் எடுப்பது அப்படின்றது அவசியமான ஒண்ணு. ஒரு குற்ற சம்பவம் நடந்ததுக்கு பிறகு நாங்க வந்து தனிப்படை அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றது. 1 மாசம் 2 மாசம் கழிச்சு ஏதாவது ஒரு சொத்தையான காரணங்கள் சொல்லி அந்த கேஸ முடிக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு வழக்கமான ஒரு நடைமுறையா இருக்கு. அப்படி இல்லாமல் இந்த தூத்துக்குடி சம்பவத்தை பொறுத்தவரையில அந்த சிறுமியினுடைய மரணத்துக்கு வந்து உரிய ஒரு இழப்பீடு வழங்குவதோடு நின்றுடாம அரசை பொறுத்தவரை அந்த குற்றவாளி யார் அப்படின்னு கண்டுபிடிச்சு இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த குற்றமே நடக்காதவாறு முயற்சி எடுக்கணுன்றதான் என்னுடைய விருப்பம் கூட. இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பத்தி பேசும்போது போதைப் பொருள் கலாச்சாரத்தை பத்தி பேசாம போகவே முடியாது. ரொம்ப சாதாரணமா வந்து சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் என்னென்ன நம்ம ரோட்ல போகும்போதே பயமா இருக்கு. நம்ம வண்டி ஓட்டு போறோம், திடீர்னு ஒருத்தன் வந்து அவன் ஓட்டுற விதத்தை பார்த்தாலே நம்ம நிறுத்தி பார்த்தோம்னா இவன் நார்மலா இல்லப்பா இவன்ட்ட எதுக்கு நம்ம வம்பு, நம்ம நிறுத்திட்டு மெதுவா போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. இதெல்லாம் பேசுறோம், கேட்குறோம், கேள்விப்படுறோமே தவிர இதுக்கு ஒரு தீர்வு வராதா அப்படின்ற எண்ணம் தானே வருது. இப்போ 2 வகையா இருக்கு. இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வயசுல நம்ம வந்து ஸ்கூல், காலேஜ் படிக்கும்போது, சிகரெட் குடிப்பது, இல்ல வந்து மது அருந்துவது தான் பெரிய ஒரு போதை பழக்கமா இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு பேரே தெரியல. அந்த அளவுக்கு வந்து போதைப் பொருட்களுக்கு அடிமையா இருக்காங்கன்னு சொல்றாங்க. சில பேர் வந்து ஒரு 4, 5 பேர் வந்து ரூம்ல தங்கியிருக்காங்கன்னா, அவனுடைய நடத்தைகள்ல நெறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாரியே நம்ம எல்லாருமே சந்திச்சிருப்பாங்க அந்த பிரச்சனை. சில பேர் வந்து ஒரு நார்மலான ரோட்ல கூட அதிவேகமா வந்து அவன் பைக் ரைட் பண்றது அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கும் சரி, கேட்கறதுக்கும் சரி, ரொம்ப நமக்கு பயமா இருக்கு. நம்ம சரியா தான் போயிட்டு இருக்கோம். பட் அவன் வர்றது, அவனெல்லாம் வந்து காவல்துறை பிடிக்க மாட்டேங்குது. போக்குவரத்து காவல்துறை பிடிக்க மாட்டேங்குது. நம்ம யாராவது ஒரு சாதாரண அப்பாவி ஒரு ஹெல்மெட் போடலன்னா அவனை மடக்கி ஹெல்மெட் ஹீரோயிசத்தை போடல நீங்க காமிப்பாங்க. சொன்ன மாதிரி 20, 30ல போறவங்கள புடிச்சு அவங்கள்ட்ட ஃபைன் போடுறது. வாரத்துல ஒரு நாள் வந்து பக்கத்துல எங்கேயாவது போலான்ட்டு கூட்டிட்டு போவாங்க. ஃபேமிலியோட போவாங்க. ஃபேமிலியோட போவாங்க. அவங்கள நிக்க வச்சு ஃபைன் போடுறது. இதெல்லாம் தான் நடந்துட்டு இருக்கே தவிர, இதுக்கு வந்து உரிய தீர்வு இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா, நெறைய குற்றங்களுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா, போதைப் பொருள்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த குற்ற சம்பவங்கள்ல ஈடுபடக்கூடியவர்களுடைய வயது அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க எல்லாமே வந்து 20லிருந்து 25க்கு உள்ளான வயது உடையவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே உண்மையாவே தடுக்க வேண்டிய ஒரு குற்றம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நெறைய கல்லூரிகள்ல, ஈவன் ஸ்கூல்ஸ்ல கூட இந்த மாதிரியான பழக்கவழக்கத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆளாகிறாங்க அப்படின்ற ஒரு கவலையும் ஆசிரியர்கள் மத்தியிலையும் இருக்கு. ரீசெண்டா நான் 2, 3 ப்ரொஃபசர்ஸை மீட் பண்ணும்போது கூட அவங்களும் இதை வந்து பகிர்றாங்க. இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்கு. ஏன்னா அவங்க டீச் பண்ணும்போது அதை அப்சர்வ் பண்றாங்க. அவனுடைய மனநிலையை அப்சர்வ் பண்றாங்க. எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்றான் அப்படின்றத அப்சர்வ் பண்றாங்க. இதெல்லாமே வந்து கேட்கறதுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. போதைப் பொருட்கள் வந்து தமிழ்நாட்டில் எப்போதும் இல்லாத அளவுக்கு கடந்த 2, 3 ஆண்டுகளாக எல்லா இடத்துலையும் கிடைக்குது அப்படின்றது தான் ஒரு பரவலான ஒரு தகவலாக இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி அப்படின்றது ஒரு நிரந்தர டிஜிபியை வந்து தமிழக அரசு அப்பாயின்ட் பண்ணால் மட்டும்தான் அதில் ஒரு தீர்வு அப்படின்றது வரும். இப்போ வந்து யாருமே ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க மாட்டாங்களே. அவர் வந்து பொறுப்பு டிஜிபி, எப்படி அவர் ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்பாரு? இப்போ அவர் கீழே ஒர்க் பண்ணக்கூடிய காவல்துறை, காவல் அதிகாரிகள் வந்து எப்படி ரெஸ்பான்சிபிளாக நடந்துப்பாங்க? ஏன்னா அவர் என்னைக்கு வேணாலும் மாறலாம். ஸோ அவருக்கு நம்ம வந்து ஒரு லைபிலிட்டியாவோ இல்லை அவருக்கு வந்து நம்ம லாயலாகவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்து இன்னைக்கு இருப்பார், நாளைக்கு போயிடுவார் அப்படின்ற மனநிலையோட தானே அதிகாரிகளும் செயல்படுவாங்க. இப்போ கடந்த ஒரு 4 ஆண்டுகளாகவே அதிகாரிகளை பொறுத்தவரையில் அவங்களுக்குன்னு ஒரு நெக்ஸஸை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செயல்படக்கூடிய அதிகாரிகள் கீழ்மட்ட லெவலில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதனுடைய உதாரணம் தான் அந்த திருப்புவனம் அஜித்குமாருடைய மரணம் கூட. ஒரு புகார் வருது, மேலதிகாரி உயரதிகாரி ஒருத்தர் சொன்னதின் அடிப்படையில் அவரை வந்து கடுமையாக தாக்கி அவர் வந்து இறந்து போனார் அப்படின்றது பார்க்க முடிஞ்சுது. அந்த நிக்கிதான்ற பெண்மணியை பொறுத்தவரை புகார் தான் கொடுத்ததா சொல்கிறாங்க. எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க, நான் புகார் கொடுத்தேன், என்னுடைய நகை காணாமல் போச்சு, புகார் கொடுத்தேன், ஆனால் அந்த பையனை வந்து இப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது, யார் சொல்லி அதை பண்ணாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யாரோ ஒரு உயரதிகாரி இந்த மாதிரி நீ ட்ரீட் பண்ணும் அப்படின்னு சொன்னதுனால தானே பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நெக்ஸஸ் அப்படின்றது காவல்துறையில் இருக்குது. நிரந்தர டிஜிபி அப்பாயின்ட் பண்ணாத வரை என்னதான் நீங்கள் பொறுப்பு டிஜிபி இருக்காருன்னு சொன்னாலும் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை அவர் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதில் பெரிய டவுட் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.